2025 பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் பிரபல அரசியல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் பகிர்ந்திருக்க விஷயம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு சற்று ஓய்ந்திருக்கும் பீகார் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. சமீபத்துல மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே வர இருக்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக ஆட்சி தான் அந்த மாநிலத்துல அமையணும்னு முதலமைச்சர் முகமா பாஜக வேட்பாளரை தான் முன்னிறுத்தணும்னு பேசியிருந்தாரு. இது பீகார்ல இப்போ முதலமைச்சரா இருக்க நிதிஷ்குமாருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் மத்திய அமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அதாவது 2024 மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில பெரும்பான்மையை தவறவிட்ட பாஜக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் மத்தியில ஆட்சி அமைச்சு வருது. பீகாரோட 40 மக்களவை தொகுதிகள்ல பாஜகவுக்கு ஈக்குவலா 12 எம்பிக்கள் நிதிஷ்குமாரோட ஜனதா தளத்துக்கும் இருக்காங்க. இதனால வர இருக்க சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிதிஷ்குமார முதலமைச்சர் முகமா அறிவிக்கலைன்னா மத்தியில பாஜக ஆட்சிக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் 2024 மக்களவை தேர்தலை காரணம் காட்டி தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில இணைஞ்சாரு. ஆனா இந்தியா கூட்டணியில பிரதமர் கேண்டிடேட்டுக்கு எய்ம் பண்ணவருக்கு மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் ஷாக் கொடுக்க மெல்ல அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஐக்கியமானாரு. இப்படி அடிக்கடி கூட்டணி மாறுற தலைவர் தான் நிதிஷ்குமார்ங்கிற இமேஜ் பீகார் மாநிலத்துல இருந்தாலுமே அவரை ஓரம் கட்டினா வர சட்டமன்ற தேர்தல்ல அது கண்டிப்பா எதிரொலிக்கும்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த். கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல நிதிஷ்குமார் தலைமையில தான் பீகார்ல தேர்தலை எதிர்கொண்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேர்தல 125 தொகுதிகளோட வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. இதுல நிதிஷ்குமாரோட ஜனதா தளம் தனிச்சு 70 தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க. அதே சமயம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகத்பந்தன் கூட்டணி அமைச்சு களம் கண்டு 110 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாங்க. மகாகத்பந்தன் கூட்டணி சொற்ப சீட்ஸ் வித்தியாசத்துல தான் வெற்றியை நழுவ பெற்றிருந்தாங்க. இதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார ஓரங்கற்ற வகையில செயல்பட்டா வர இருக்க சட்டமன்ற தேர்தலில் பீகார் மாநில ஆட்சியை இழக்க வேண்டிய சூழல் வர அதிக வாய்ப்பு இருக்கு.